Hi, hello traders. Welcome to Option Players channel. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் மூணுத்துக்குமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது மண்டே அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். எல்லாருமே ஒரு நோட் பண்ணிக்காங்க. இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ், இந்த ஒரே கேண்டலில் 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுத்தது. இந்த மணியில் எல்லாமே வந்து 100 பாயிண்ட்ஸ் எஸ்டர்டே கொடுத்தது. இதை வந்து பிரேக் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆன உடனே தான் பிரேக் ஆன இந்த கேண்டலில் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது. அதாவது 51,941க்கு மேலே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி. நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் இது. செகண்ட் டார்கெட் போச்சு, அங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சு. இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மார்க்கெட் இறங்க போகுதுன்னு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. மேக்ஸிமம் வந்து இந்த ஓப்பன் கிட்ட வரும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணல. ஸோ நேற்று வந்து ஒரு 2 என்ட்ரி இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஃபுல்லாக இந்த ஃபுல் என்ட்ரியை நம்ம வந்து பிடிக்கலை. ஸோ இதில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸும் இதில் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியாச்சு எஸ்டர்டே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டே மண்டேவோட பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா, இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. மார்க்கெட் எப்படி வேணால் நடக்கலாம். வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். என்னோட இது நான் சொல்கிறேன். மார்க்கெட் இன்னும் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. சரியா? மார்க்கெட் போனால் இன்னும் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட், அது எப்படி போனாலும் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,643 பேங்க் நிஃப்டிக்கு. டவுனில் வந்து பார்த்திங்கன்னா 51,416. எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். 416 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த டார்கெட்டு 51,190 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட் 50,964 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்போ வந்து 51,643க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 51,871 ஃபஸ்ட் டார்கெட்டும் 52,099 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25,044 கீழே தான் மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. 25,044 கீழே நம்மளுக்கு 14 தான் க்ளோசிங். ஸோ 25,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 24,886 உங்களோட டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இதில் பாதி வச்சுக்கோங்க, இல்லை 24,728ங்க. அப்சைடு வந்து 25,044க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 25,202வும் 25,361 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மண்டேக்கு இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே. நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய்.